வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு பேச போகிற விஷயம் மலச்சிக்கல், கான்ஸ்டிபேஷன். இப்போ இந்த மலச்சிக்கல் யாருக்கெல்லாம் வரும்? நிறைய பேருக்கு இப்போ ஏதோ வந்தவங்க பார்க்க போகிறீங்க, இல்லைன்னா இனிமேல் வரப்போகிறவங்க பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி அதிகமாக இருக்கிற நோய் மலச்சிக்கல் வந்துச்சுன்னா மனச்சிக்கல் வந்துடும். மனச்சிக்கல் வந்துச்சுன்னா அப்புறம் மன அழுத்தம் வந்துடும். ஏகப்பட்ட நோய் நொடிகள் உருவாகிடும். அதன் மூலம் சாப்பிட்டா காலையில் போகலைன்னா பிரச்சனை தானே. ஆமாம், யாருக்கெல்லாம் வரும்னு பார்த்துருவோம். மலச்சிக்கல் அதிகமாக ஆல்கோஹால் சாப்பிட்றவங்க, மதுபானம் குடிக்கிறவங்க, அதிகமாக டீ சாப்பிட்றவங்க. ஒரு நாளைக்கு 8-10 டீ சாப்பிட்டு உடனே ஸ்மோக் பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க, போய் பிடிக்கிறவங்க. 8-10 டீ சாப்பிட்டு ஸ்மோக் பண்ணும்போது இயல்பாகவே மலச்சிக்கல் உங்களுக்கு வந்துடும். அப்புறம் பசிக்கும்போது சாப்பிடாமல் இருக்கிறது, இது ஒரு பிரதான காரணம். அப்புறம் அதிகமாக ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது. இதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு அதிகமாக ஜங்க் ஃபுட் சாப்பிட்டா கூட பரவாயில்ல, அவரை அன்றைக்கி உடற்பயிற்சி செஞ்சுட்டு சீரான வாழ்க்கை முறையில் இருக்கிறாரு, வேறு வழி இல்லை, நான் ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் வேலை செய்கிறேன், பக்கத்தில் போய் ஜங்க் ஃபுட் தான் சாப்பிட முடியும் என்னாலன்னு சொன்னால் கூட அவருக்கு கூட மலச்சிக்கல் வராது. நம்ம ஜங்க் ஃபுட் சாப்பிட்டு இரவு 11:30, 12, 1 மணி மேலே தூங்க ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால், முக்கியமாக ஐடி கம்பெனிஸில் வேலை செய்கிறவங்க, லாரி டிரைவர்ஸ், இவங்களுக்கெல்லாம் அந்த மனச்சிக்கல் வரும். மலச்சிக்கல், எதுக்களிக்கிற தன்மை, அல்சர்லாம் வரும். இப்போ நான் சொல்லும்போதே நீங்கள் புரிஞ்சு கொள்வீங்க, ஆஹா இதனால தான் எனக்கு வந்துச்சான்னு சொல்லி. இதுதான் பிரதான காரணங்கள். இப்போ மலச்சிக்கல் தவிர்க்கிறேன்னா என்ன பண்ணலாம்? இப்போ நான் சொல்கிறதெல்லாம் இரவு வெள்ளனா தூங்குறது, ஆல்கஹால் சரி எப்போயாவது அளவாக குடிச்சிக்கிறது, ஒரு நாளைக்கு 2 டீ போதும், ஸ்மோக்கிங்கை குறைச்சிக்கிறது. சிரமந்தான், பண்ணித்தான் ஆகணும். இல்லைன்னா உட்காந்து போகாட்டி தான் தெரியும். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இவ்வளோ நாள் நம்ம மெக்கானிசம் இவ்வளோ ஒரு அற்புதமான வேலையை செஞ்சுன்னா வயிறு ஊதிரும். இப்போ சாப்பாடை பார்த்தா ரொம்ப ஆசையாக இருக்கும், ஆஹா சாப்பிட்டா போகாதே, அப்புறம் அடிக்கடி மருத்துவர்கிட்ட போயிட்டு டானிக் சாப்பிட்டா தான் போகும், அப்படி ஒரு பிரச்சனை வந்துடும். இப்போ மலச்சிக்கல் இருக்குது, இதை குணமாக்கிக்கணும். என்ன செய்யலாம்? இப்போ நான் சொன்ன அத்தனை விஷயங்களையும் தவிர்த்திடணும். அப்புறம் எல்லாமே அதாவது இளம் சூட்டோட எல்லா உணவுகளையும், அதாவது கஞ்சி, ராகி கஞ்சி, சேமியா கஞ்சி, ரசத்துலேருந்து கூழ்லேருந்து எல்லாமே நீங்கள் இளம் சூட்டோட சாப்பிடணும். கஞ்சி வகைகள் ஆரம்பத்தில் இளம் சூட்டோட சாப்பிடணும். இதை விட அற்புதமான விஷயம், இரவு தூங்குறதுக்கு முன்னாடி, அப்போ நம்ம இரவு உணவு நீங்கள் 8:30 மணிக்குள்ளே சாப்பிடணும், நல்லா அரைச்சி சாப்பிடணும். 10 மணி 11 மணிக்குள்ளே தூங்கிடணும். தூங்க போகிறதுக்கு முன்னாடி நல்ல பழுத்த கொய்யாப்பழம் ஒன்று எடுத்து அந்த விதையெல்லாம் சும்மா கரை முறைன்னு அரைச்சி சாப்பிடணும். இல்லை முடியலைன்னு சொன்னால் கடுக்காய் பொடி, 1 ஸ்பூன் கடுக்காய் பொடி எடுத்து, இல்லாட்டி 3/4 ஸ்பூன் கடுக்காய் பொடி எடுத்து வெந்நீரோடு சேர்த்து சாப்பிடலாம். கடுக்காய் பொடியை ஸ்பூனில் தூக்கி போயில் போட்டுட்டு கொஞ்சம் வெந்நீரை குடிச்சிட்டிங்கன்னா சரி. இல்லாட்டி பழுத்த பப்பாளி பழம்னு சாப்பிடணும். ஓகே, காலையில் எழும்பிட்டீங்க, இப்போ எலும்புன உடனே போய் உட்காரக்கூடாது. இலகிய வெந்நீர், இளஞ்சூட்டு வார்ம் வாட்டர் கொஞ்சம் குடிச்சிடணும். குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் 15-20 நிமிஷம் நடந்துட்டு இருந்து போய் உட்காந்துட்டிங்கன்னு சொன்னால் கிளியராக போயிடும். ஏன்னா மலச்சிக்கல் வந்துச்சுன்னா அதை தொடர்ந்து அனைத்து விதமான நோய்களும் உருவாகும். உடனே உங்களை பெருங்குடலில் பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னால் அடுத்து சுவாச பையை பாதிக்கும், அப்புறம் மூக்கை பாதிக்கும், தும்மல் வர ஆரம்பிக்கும், ஆஸ்மா, மூச்சு திணறல் வரும், அதுக்கப்புறம் ஸ்கின் டிசீஸ் வந்துடும். கழிவு தேக்கம் வந்துச்சுன்னு சொன்னால் அதுலேருந்து அனைத்து விதமான நோய்களும் வர ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. அதனால் இப்போ நான் சொன்ன விஷயம் அவ்வளோத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். இது ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் மலச்சிக்கல் வராது. வந்துருந்துச்சுன்னு சொன்னால் நான் சொன்ன விஷயங்கள்லாம் தவிர்த்துருங்க. எதெல்லாம் மருந்து பொருட்களாக எடுக்கணும்னு சொன்னோம் அதெல்லாம் எடுத்து பாருங்கள், அற்புதமான ஒரு தீர்வு கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ இன்னொரு விஷயம் சொல்ல போகிறேன். அதாவது இப்போ இதெல்லாம் செய்கிறீங்க, செஞ்சிட்டும் எனக்கு இன்னும் ஒழுங்காக, அதாவது டக்குன்னு வேகமாக போகணும். சில பேருக்கு மலசல கூடத்தில் போயிட்டு, அந்த டாய்லெட்டில் போயிட்டு அதிக நேரம் உட்கார்ந்துருக்க பிடிக்காது, அதனால் போகுத போலே வந்துடுவாங்க. அப்புறம் ரொம்ப டாப்பில் வந்தோடனே போய் உட்காந்துருவாங்க. இப்போ மலசல கூடத்தில் மலச்சிக்கல் இருக்கிறவங்க டாய்லெட்டில் போயிட்டு எப்படி உட்காரணும், அதுக்கு ஒரு ஆசன நிலை இருக்குது. நம்ம மூதாதையர் கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க, அற்புதமான ஆசன நிலை. இது ஒரு யோகாசனம் கூட. இந்த முறையில் உட்காந்து போனீங்கன்னு சொன்னால் அது பெருங்குடல் அழுத்தம் அற்புதமாக மலம் போயிடும். ரொம்ப சுலபமாக மலம் வெளியேறினும் மகிழ்ச்சியாக வாழலாம். அடுத்த காணொளியில் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்போ நீங்கள் ஆசனத்தை இப்போ பார்த்துருங்க. இப்போ ஒரு சிறுவர் செஞ்சு காட்டுவார், அதை பார்த்துருங்க. மலச்சிக்கல் உள்ளவங்க நான் சொன்ன அனைத்து விஷயங்களையுமே பின்பற்றிட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு காலையில் எழும்பி நீங்கள் டாய்லெட்டில் உட்கார போகும்போது உங்களுடைய 2 கைகளையும் எடுத்து அடி வயிற்றுல நல்லா அப்படி அழுத்தி பிடிச்சிக்கணும். அப்புறம் அப்படியே மெதுவாக உட்காரணும். அடி வயிற்றை நல்லா அழுத்தின மாதிரி அப்படியே உட்காந்திங்கன்னு சொன்னால்
மிக விரைவில் வந்து உங்களுக்கு மலம் வெளியேறிடும். நீங்கள் வேகமாக வெளியே வந்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணுங்க. சேனலோட உடனடி அப்டேட்களை பெறுறதுக்கு உங்க யூடியூப் ஆப்ல இருக்கிற சகப்பு கலர் பெல் ஐகானை கிளிக் பண்ணி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.